ரொம்ப ஆர்வமா இருக்க, சொல்லுங்க கேப்போம். ப்ரோ ஏன் ப்ரோ இரு ப்ரோ இது போடாத ஒரு வண்ணக்கிளி இருந்துச்சான். கேக்குதா? ஒரு காட்டுல ஒரு மரத்து மேல ஒரு வண்ணக்கிளி. நாளைக்கு ஆடுதான் போறோம் பாத்துக்கோங்க. அந்த பக்கமா ஒரு கருப்பு காக்கா போச்சான். சிரிப்பு வருது. அது போயிட்டு அந்த கிளி பக்கத்துல உட்காந்துச்சான். அதுக்கு அந்த கிளி சொல்லிச்சான், என் பக்கத்துல உட்காராத, கருப்பா இருக்க அப்படின்னு சொல்லிச்சான். ஏன் நான் கருப்பா இருந்தா என்ன அப்படின்ச்சான். நான் எவ்வளவு அழகா கலர்ஃபுல்லா இருக்கேன், நீ கருப்பா இருக்க, என் பக்கத்துல உட்காராத அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்காக சொல்லிச்சான், உன்னை படைக்க சொல்ல கடவுள் லைட் வெளிச்சத்துல படைச்சிருப்பாரு, என்ன படைக்க சொல்ல லைட் ஆஃப் ஆயிட்டு இருக்கும், கரண்ட் இல்லாம போயிருக்கும், அதனால எனக்கு கருப்பா படைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிச்சான். அப்படி பேசிட்டே இருக்கு சொல்ல அந்த வழியா ராஜா வாங்க வாங்க அருண்ஜி வாங்க, கண்டினியூ பண்ணிடுங்க. அவங்க 2 பேரும் பேச சொல்ல அந்த சைடா ஒரு வேடன் வந்தானா, வந்து அந்த கிளியை பிடிச்சிட்டு போயிட்டானா. அப்போ அந்த காக்கா என்ன பண்ணிச்சான், இன்னும் கிளியை பிடிச்சிட்டு போறாங்களே, என்னதான் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிச்சான். கோழி பத்தியா கேக்குறீங்களா? பீஸ்ஃபுல்லா இருக்கா? ஃபாலோ பண்ணா அந்த கிளியை எடுத்துட்டு போயிட்டு ஒரு கூண்டில் அடிச்சுட்டு அதை பேச வைக்க ட்ரைனிங் கொடுத்தானா அந்த வேடன். இதை பார்த்துட்டு அந்த காக்கா, என்னடா கிளியை பிடிச்சிட்டு வந்து கூண்டில் அடிச்சிட்டாங்க, நம்ம எவ்வளோ சுதந்திரமாக பறக்கிறோம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அந்த சரௌண்டிங்கில் இருக்க சொல்ல ஒருத்தர் சாமி கும்பிட்டு காக்கான்னு கூப்பிட்டு சாதம் வச்சாராம். அப்போது அந்த காக்கா சாதத்தை சாப்பிட்டு திரும்ப அந்த கிளியாண்ட வந்துச்சு. இந்த ட்ரைனிங் கொடுக்குறவர் என்ன பண்ணால் நான் பேச வைக்கிறதுக்கு குட் மார்னிங் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுறதுக்காக நாக்கில் சூடு வச்சாராம். அதை பார்த்து அந்த காக்கா வந்து அந்த கிளிகிட்ட சொல்லிச்சேன், பாரு என்னை கூப்பிட்டு சாப்பாடு வைக்கிறாங்க, உன்னை கூண்டில் அடைச்சி சூடு வைக்கிறாங்க, வீட்டுக்கு பேய் வீட்டுக்கு போய் வந்துடும். இல்ல டீம்மேட்ஸ் எல்லாம் வண்டிக்கிட்டு இருந்தாதான் கிளம்ப முடியும். ஆன்லைன் காட்டவே இல்லை. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருக்கணும், அப்போதான் காட்டியிருக்கோம். நீங்க பெல் ஐக்கானை பண்ணல இல்லையா? எப்போ வந்தீங்க? 8 மணிக்கு. ஹலோ அப்புறம் என்ன சொன்னேன்?